என்ன ரிசல்ட் வேணா அடுத்த வருஷம் வந்துட்டு போகுது. இப்போ குவிட் பண்ணாதீங்க. முடிவு பண்ணிட்டீங்க டிராப்பரா போறீங்கன்னா, ஒரு சில பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க 300 மார்க் கீழே எடுத்தா நீ டிராப்பர் பண்ணாத, நீ பண்றதே வேஸ்ட், நீ வேலைக்கே ஆக மாட்டேன்னு. 300 400க்குள்ள இருந்தா நீ வந்து இப்படி பண்ணிக்கோ, 400 450 இருந்தா இப்படி பண்ணிக்கோன்னு. சி இட் டசன்ட் மேட்டர்ஸ். ஏன்னா நீங்க போன தடவை என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அது எப்படி கண்ட்ரோல் தெரியாது. இப்போ டிசைட் பண்ணுங்க, நான் என்ன பண்ணணும், நான் என்ன டெஃபிஷியன்சி இருந்தேன், எனக்கு கோச்சிங் கிடைக்கலையா ப்ராப்பரா, இப்போ நான் கோச்சிங் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு இப்போ அஃபோர்டபுள் இல்லையா, ஏதோ ஆன்லைன் கோச்சிங் எடுப்பேன், ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கிறது எடுப்பேன். அண்ட் வேற ஏதாவது ஒரு மோடு இல்லை எனக்கு சத்தியமா செலவு பண்ண முடியாதா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. நிறைய விஷயம் ஃப்ரீயா கிடைக்குது, சரி அதை யூஸ் பண்ணியே தாராளமாக படிக்க முடியும். அண்ட் வேற எதெல்லாம் நீங்க போனதை மிஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையும் சரி பண்ணி இப்பயே உங்களால கிராக் பண்ண முடியும். தட் இஸ் சஃபிஷியன்ட் டைம். ஆனா இதுக்கப்புறம் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற டைமை வேஸ்டே பண்ணிடக்கூடாது. ஃபுல் ஹார்டா போகணும், ஃபுல் அவுட்டா போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இதை மட்டும் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. யூ கேன் டூ இட் கைஸ். ஸோ நெவர் எவர் குவிட் இன் திஸ் கம்ப்ளீட் ஜர்னி. நீட் 2026 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா குவிட் பண்ணிடாதீங்க. ட்ராப் பண்ணு நினைக்கிறவங்க ட்ராப் தாராளமா எடுக்கலாம். யூ கேன் டூ இட் கைஸ். சரியா? இதை மட்டும் நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். ரிசல்ட் வருது வரலங்கிறது செகண்ட் தான். டேக் எ ட்ராப் so that you won't regret in future guys. regret பண்ணாத அளவுக்கு ஒரு டிராப் எடுங்க. இந்த மாதிரி நீட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் ஃபார் மோர் நீட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் என்னோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை செக் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ.